ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்ம சுரபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கணிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம A 1000 Seeds of Joy, அதாவது சீதாயனம் என்ற புத்தகத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். இதுவரை பார்த்தது என்னன்னா, பஞ்சவட்டியில் ஸ்ரீராமனும் சீதா மாதாவும் லக்ஷ்மணனும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. எத்தனையோ யோகிகள் மூலமாக அவர்களுடன் இணைந்து தியான சாதனை, நிறைய சத்சங்கமெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு நாள் சூர்பனகை அவங்க இருக்கும் அந்த ஆசிரமத்துக்கு வராங்க. அவங்க மாயாவி வேஷத்தில் வராங்க. அவங்க ஒரு பாத்திரத்தில் உணவு கூட எடுத்துகிட்டு வந்து இங்கே நிகழ்வு நடக்குது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா, லக்ஷ்மணன் தனது வாள் கொண்டு எரியும் போது சூர்பனகையின் மூக்கு வந்து கட்டாயிடுது. அதனால் அலறி அடிச்சுட்டு அவன் சூர்பனகை தனது இயல்பு நிலைக்கு வந்துடுறாங்க. அரக்கி உருவத்தில் வந்து ஒரு சாபம் கொடுத்துட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து வெளியேறாங்க. உனது இறப்பு ரொம்ப மோசமாக நடக்க போகுது அப்படின்னு லக்ஷ்மணன்கிட்ட சாபம் சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க, கதறிட்டு ஓடிடுறாங்க. இதுவரை நம்ம பார்த்தது இது. இதன் பிறகு பார்த்திங்கன்னா, சீதா மாதாவிற்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுடுச்சு. என்னென்னா, ஒரு பெண், அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சே, என்னதான் இருந்தாலும் அவங்க பெண் இல்லையா, ஒரு பெண்ணோட மூக்கு வெட்டுப்பட்டது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கர்மா இல்லையா. அதனால் இப்படி ஒரு கர்மா ஏற்பட்டுடுச்சு லக்ஷ்மணன் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு லக்ஷ்மணன் சொல்கிறாங்க, எது என்ன இருந்தாலும் சரி, அதற்கு உண்டான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மணன் சொல்கிறாரு. ஸ்ரீராமன் சொல்கிறாரு என்னென்னா, ஆயுதம் இல்லாதவங்களோட போர் புரியறதே தப்பு, அதுவும் ஒரு பெண், அவள்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லாதப்ப நீ அந்த மாதிரி என்னதான் தாக்குதல் பண்ணது தவறு லக்ஷ்மணா அப்படின்ட்டு ஸ்ரீராமன் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் சீதா தேவி சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட ஆயுதம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா சூர்பனகிட்ட மாயாவி சக்தி நிறையவே இருக்குது. அது பௌத்திகமாக ஆயுதம் இல்லாமல் போகலாம், ஆனால் அது மிகப்பெரிய ஆயுதம் இல்லையா மாயாவி சக்தி அப்படிங்கிறது. அவள் கொண்டு வந்த உணவில் கூட அந்த மாயாவி சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவள் அழகு கூட ஒரு ஆயுதம் போல தான். அதனால் ஆயுதம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீதா மாதா சொல்கிறாங்க. இவங்க 3 பேரும் இதை பற்றியே சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்ரீராமன் சொல்வார், எது எப்படி ஆனாலும் சரி, இப்போ நடந்த இந்த கர்மாவிற்கு நம்ம 3 பேருமே பொறுப்பெடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ வந்து சீதா மாதா சொல்கிறாங்க, எனக்கு இது முன்னாடியே தெரியும் இப்படி நடக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் சமீபத்தில் தான் சந்திரிகாங்கிற பெண்ணை பார்த்ததாகவும், அந்த பெண்ணிட்ட தன்னையும் அறியாமல் இந்த வார்த்தை வந்துச்சு, என்னது உனக்கு இவ்வளவு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் ஒரு பெண் இல்லையா. அப்போ அது யாராக இருந்தாலும் சரி, உனது இந்த நிலைமைக்கு, அதாவது சந்திரிகாவின் உனது இந்த நிலைமைக்கு காரணமானவங்க ஜீவச்சவமாக வாழ்வாங்க. ஜீவச்சவம்னா என்னென்னா, வாழ்வாங்க ஆனால் பிணம் போல் வாழ்வாங்க அப்படின்னு அர்த்தம். ஜீவச்சவமாக வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னையும் அறியாமல் சீதா மாதா சந்திரிகாட்ட சொல்லுவாங்க. அதை வந்து இந்த இடத்துல நினைவு கூறுவாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு மூக்கு வெட்டுப்பட்டது அப்படிங்கிறது அதற்கு சமமானது தானே, அவ்வளோ பெரிய விஷயம் தானே அது. அந்த இதை நினைவு கூறுறாங்க. இதெல்லாம் இதை பற்றியே பேசிக்கிட்டு அன்று இரவு முடிந்து மறுநாள் அதிகாலையில் பார்த்திங்கன்னா, ஆசிரமத்துக்கு பின்னாடி அந்த மாதாவுக்கு நினைவு வருது. அந்த மாயாவி கொண்டு வந்த உணவு வந்து ஒரு மரத்துக்கு அடியில் தானே போட்டுட்டாங்க. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அங்கே 3 பறவைகள் வந்து இறந்து கிடந்தது. அதை பார்த்தோன்னே மாதாவால் தாங்கிக்க முடியல. ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போதே கூட அவங்களுக்கு எந்த ஒரு உயிர் பாதிக்கப்பட்டாலும் கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கையில் அந்த 3 பறவைகள் வந்து அந்த கொட்டியிருக்கிற அந்த உணவை சாப்பிட்டதுனால அந்த பறவைகள் வந்து உயிரிழந்துருச்சுங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய கோரம் நடந்துருச்சு, இது என்னால் தானே, நான் இங்கே கொண்டு வந்து கொட்டினதுனால தானே இந்த மாதிரி நடந்துருச்சுன்ட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதற்கு வந்து ஸ்ரீராமன் சொல்கிறாரு, நீ இதுக்கு வந்து இவ்வளோ வேதனைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நாம் யுத்தம் அப்படின்னு சொல்லி பண்ணோன்னா எவ்வளவோ உயிர்கள் வந்து இழப்பு ஏற்படும்.
அதனால இது நீ பெருசா எடுத்துக்காத, இவ்வளவு உயிர்கள் இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மறுபடியும் இந்த போர் விஷயங்கள் பற்றி 3 பேரும் பேசுறாங்க. அதற்கு லக்ஷ்மணன் சொல்றாரு, சீதா மாத வேதனையோட உடனே லக்ஷ்மணன் சொல்றாரு, உடனடியா நம்ம ராவணன் மீது போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு மீண்டும் ஸ்ரீராமன் சொல்றாரு, அதற்கு தான் எந்த காரணமுமே இல்லையே, ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையா, ராவணன் கூட போர் தொடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வேணும். அப்படிங்கும்போது ஏன் இதுவே ஒரு காரணமா வச்சு பண்ணலாமே, இப்ப சூர்பனகை வந்துட்டு போனாங்க இல்லையா, இந்த விஷயம் வச்சதே ஒரு காரணமா எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் சொல்றாரு. அதற்கு ஸ்ரீராமன் சொல்றாரு, அது ராவணன் தான் கொடுத்து அனுப்புனாரு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, இல்லையா, அதனால நம்ம ராவணன் மீது போர் தொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசும்போது சீதா தேவி ஒரு விஷயம் சொல்றாங்க, நான் சிறு வயசுல இருக்கும்போது எனது தந்தையிடம், அதாவது ஜனகரிடம் ராவணன் அந்த வில் சிவ தனுசு இருக்கு இல்லையா, அந்த வில் கேட்டாங்க. அப்போ எவ்வளவோ தனது தந்தையிடம் வாக்கால ரொம்ப திட்டியிருக்காங்க, ரொம்ப முறைச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த வில் தரலையே, அதாவது சிவதனுசு தரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனது தந்தை என்ன அருகில தனது அருகில என்னை நிறுத்திக்கிட்டு தான், என்னை எங்கேயும் வெளியே போக சொல்ல மாட்டாரு, தனது அருகில் நிறுத்திக்கிட்டு தான் ராவணன் கூட பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சீதாதேவி சொல்றாங்க. அதற்கு ஸ்ரீராமன் சொல்றாரு, ஆமா சீதா, ஏன்னா நீ சிறிய பெண் தான் இருந்தாலும் கூட இந்த இடத்துல சிறியவர் பெரியவர் அப்படிங்கிறது கிடையாது. நீ உனது சக்தி நிலை அந்த அளவுக்கு ஜனகருக்கு உதவிகரமா இருந்திருக்கும். அதனாலதான் உன்னை தனது அருகில, நீ குழந்தையா இருந்தாலும் கூட தனது அருகில வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரிதான் சீதா, உன்னை நான் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட உன்னோட சக்தி எனக்கு நிறைய உதவியா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்ரீராமன் சொல்றாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஸ்ரீராமன் என்ன சொல்றாருன்னா, ராவணன் நிறைய சக்தி வாய்ந்தவன். அப்போ அவனுடைய சக்தி, அதாவது நீ சிறு வயதுல பார்த்தேன்னு சொன்ன இல்லையா, அப்ப இருந்த சக்தியை விட இப்ப இன்னும், அப்ப தவம் அப்பதான் ஆரம்பிச்சிருக்கான், அப்ப இருந்த சக்தியை விட இப்ப அவனுக்கு சக்தி அதிகமா இருக்கு. சக்தி மட்டும் இல்ல, எத்தனையோ ஆச்சரியம் ஊட்டும் நிறைய சக்திகளை, திறமைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் எப்படின்னா, மற்றவர்களுக்கு தெரியாம மற்றவர்களுடைய மனதில் புகுந்து அவர்களுடைய விகல்பங்களை, அவர்களுடைய மனதில் புகுந்து விகல்பங்களை உருவாக்கக்கூடிய நிலையில அவன் இருக்கான். அது மட்டும் இல்லாம தனது சேனை படைகள் அனைவருக்கும் கூட மாய சக்தியை கூட சொல்லி தந்திருக்கான். அது மட்டும் இல்லாம விசேஷமான ஆயுதங்களை கூட யூஸ் பண்றான். இதுவரையிலும் யாராலும் பார்த்திராத அதாவது ஆயுதங்களை கூட அவன் உருவாக்கி வச்சிருக்கிறான். அவன் மிகவும் சக்தி சாமர்த்தியமா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதற்கு மாதா சொல்றாங்க, ஆமா, கண்டிப்பா ராவணனை அழிக்கணும்னா மிகப்பெரிய பொறுமை நமக்கு தேவை. இப்ப ராவணனை அழிக்கிறது மட்டும் நம்மளுடைய லட்சியம் கிடையாது. அவனை போன்ற இன்னும் எத்தனையோ எதிர்மறையான செயல் புரிபவர்கள், அரக்கர்கள், அசுரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கூட்டத்தையே நம்ம சேர்த்து அழிக்கணும். அதற்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா இப்பதான் ராவணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, தன்னை போல் இருக்கிறவங்க எல்லாத்தையும், அசுரர்கள் எல்லாத்தையும் கூட ஒன்றிணைச்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் ஒற்றுமையா ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல நான் போர் தொடுத்து மொத்தமா எல்லாத்தையுமே அழிக்கணும், அதுதான் நமது லட்சியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீதா மாதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, ராவணன் நம்மளை ரொம்ப நெருங்கி வந்துகிட்டு இருக்கான், எனக்கு நல்லா புரியுது, தெரியுது. ஏன்னா இயற்கையில நிறைய மாற்றங்கள் இருக்குது. பாத்தீங்கன்னா பறவைகள் கூக்குரல் இட்டுக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்காங்க, அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிட்டு இருக்காங்க. பறவை இனங்கள் எல்லாமே கூக்குரல் அது பாட்டுல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குங்க, கனாபனன்னு சுத்திக்கிட்டு இருக்குங்க. விலங்குகளும் ஒரு இடத்துல இல்லாம அதுங்களும் கணவனன்னு சுத்திக்கிட்டு இருக்குங்க. ஆனா எதிர்மறையான சக்தி தன்னை நெருங்கும் போது அதாவது எதிர்மறையான சக்தி ஆறா நம்மளை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பாத்தீங்கன்னா, நீர்நிலையெல்லாம், அந்த நதியெல்லாம் வேக வேகமா ஓடுதான் பயந்துகிட்டு. இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா பயத்தினால.
பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், நீர்நிலைகளாக இருக்கட்டும், ஏன் காற்று கூட எப்படி அடிக்கணும்னு தெரியாமல் கண்ணா பின்னான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் பயம். அது எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த ராவணனுடைய ஆறா அந்த மாதிரி அவனுடைய சக்தி நிலை, அந்த சக்தி நிலையில் வரக்கூடிய ஆறா வந்து இதுக்குள்ளார என்றானதுனால இந்த இயற்கை சூழல் இவ்வாறு இருக்கு. அதனால நம்மளை நெருங்கிட்டான் ராவணன். அதனால கூடிய சீக்கிரம் நாம போர் தொடுக்கக்கூடிய அந்த நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, தனது தந்தைக்குரியதா சொல்றாங்க. ராவணன் எவ்வளவோ தவம் பண்ணி சிவனை மெப்பிச்சுக்கிட்டு நிறைய சிவன்கிட்ட இருந்து நிறைய வரங்கள் பெற்றிருக்கிறாரு. நிறைய சக்தியும் பெற்றிருக்கிறாரு, நிறைய வரங்களும் பெற்றிருக்கிறாரு. ஆனா அதை சரியான படி உபயோகப்படுத்தலை, சரியானபடி பயன்படுத்தாம அதற்கு காரணம் என்னன்னா விவேகம் இல்லை. ராவணன்கிட்ட விவேகம் இல்லாம அது சரியான படி தனக்கு கிடைத்த அந்த வரங்களை சரியானபடி உபயோகப்படுத்தாம அவன் அகம் அதிகமானதுனால அவன் அழிவை தான் உண்டாக்கும். அந்த மாதிரி அவன் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனது தந்தைக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாதா சொல்றாங்க. அது இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இரவாயிடுது. அப்படியே மாதா பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே உறங்கி போறாங்க. அப்போ அந்த உறக்கத்தில் மிகப்பெரிய ஒரு கனவு ஒன்று வருது. அது என்ன அப்படின்னா, அந்த கனவுல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திவ்ய உலகம், தெய்வீக உலகம். அந்த தெய்வீக உலகத்துல ஒருத்தங்க தெய்வீக புருஷர், அதாவது ஒரு தெய்வ சக்தி நிறைந்த ஒருவர் இருக்கிறாரு. அவருடன் சேர்ந்து இன்னொரு தெய்வீக சக்தி நிறைந்தவர் இருக்கிறார். அவர் யாருன்னா சாக்ஷாத் நாராயணன். அந்த நாராயணன் யார் அப்படின்னா ஸ்ரீராமன் தான் அந்த நாராயணன். அவங்களோட சேர்ந்து இன்னொரு தெய்வீக சக்தி கொண்ட ஒரு பெண் இருக்காங்க. அவங்க யாருன்னா சாக்ஷாத் சீதா மாதா. இந்த மாதிரி ஒரு கனவு வருது. அந்த தெய்வீக சக்தி பெற்ற அந்த மனிதர் இருக்கார் இல்லையா, அந்த நபர், அவர் என்ன ஆகுதுன்னா அங்க தெய்வீக உலகத்துல இருக்கிறாரு. இருந்துகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா சரி, அந்த நாராயணையும் பார்த்துக்கிட்டு இருக்கையிலேயே அங்கிருந்து மேல அந்த தெய்வ உலகத்திலிருந்து சரிந்து விழுந்துடுறாங்க. சரிந்து ஒரு சுரங்கத்துல விழுற மாதிரி ஒரு ஒரு சீன் வருது. அதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய நாராயணி பயப்படுறாங்க. ஐயோ என்னாச்சு நாராயணா, அவங்கள காப்பாத்துங்க, என்னாச்சு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதட்டம் ஏற்படுது. இந்த மாதிரியான ஒரு கனவு வருது சீதா மாதாவுக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்திலே அவங்க எழுந்துடுறாங்க. ஏன்னா அந்த கனவு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வரல. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கோதாவரி நதிக்கிட்ட மாதா தண்ணி எடுப்பதற்காக, நீர் எடுப்பதற்காக போகிறாங்க. அங்கே போகும்போது அந்த நீரில் இறங்கின உடனே, கோதாவரி நீரில் இறங்கின உடனே அந்த கோதாவரி நதி மேலெலும்பி மாதா கிட்ட பேசுகிறாங்க. என்ன நீ ஆலோசிக்கிற மாதா, தாயே? அதாவது மாதா தாய் போல இல்லையா, அது கேட்குறாங்க. என்ன ஆலோசிக்கிறீங்க தாயே? ராவணனை எதிர்கொள்வதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆனால் ராவணனை எதிர்கொள்வது அப்படிங்கிறது ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும். ஏன் அப்படின்னா ராவணன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பானது அதற்கு வெளியில அன்பு இருக்கு அவனுக்கு. ஆனால் அதற்கு புறத்தில் பார்த்தீங்கன்னா வெறுப்பு, பொறாமை, கோபம் அதிகமாக இருக்கு. அதனால அன்பு மறைந்து போயிருக்கு. ஆனால் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கு யாராலையும் முடியாது, நீ ஒரு ஆளால தான் முடியும். ஸ்ரீராமன் புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கொள்வார். புறத்தில் என்ன மாற்றம் வேணும்னாலும் ஸ்ரீராமன் பார்த்துப்பாரு. ஆனால் ஒருவருடைய அகத்துக்குள்ளார, அதுவும் குறிப்பாக ராவணனுடைய அகத்திற்குள்ளார மாற்றம் வரணும்னா அது உங்களால் மட்டும்தான் மாத முடியும். நீங்கள் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சம்பூர்ண சம்மதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கோதாவரி நதி சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதை உணர்ந்து கொண்ட மாதா சொல்கிறாங்க, இது நான் சம்மதிக்கிறேன். ஏன்னா ராவணன் அழைச்சு
அவன் செய்யக்கூடிய விஷயங்களை எது சரி எது தவறு அதை பற்றி நான் எடுத்து சொல்கிறேன். எனக்குள்ளார ஆன்மீகம் ஞானம் எந்த அளவுக்கு இருக்கோ, எனக்குள்ளார எவ்வளோ சக்திகள் ஞானங்கள் இருக்குது. என்னென்னா லோபாமுத்ரா மாதாவாக இருக்கட்டும், அனுசுயா மாதாவாக இருக்கட்டும், நிறைய இவங்களுக்கு ஞானங்கள் சக்திகள் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை சொல்கிறாங்க மாதா, எனக்கு அவர்கள் எல்லாம் நிறைய ஆத்ம ஞானம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆத்ம ஞானத்தை வச்சு நான் ராவணனுக்கு உண்டான அனைத்து ஞானங்களும் நான் போதிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க கோதாவரி நதிக்கிட்ட. அதற்கு கோதாவரி நதி சொல்கிறாங்க, அது இல்லை நான் சொல்கிறது என்னன்னா, நீ அசுர ராஜ்யத்துக்குள்ளார அடி எடுத்து வைக்கணும். அதாவது அசுர ராஜ்யத்தில் அகத்திற்குள்ளாரையும் புறத்திற்குள்ளாரையும். அசுர ராஜ்யம் எங்கே இருக்குது? இலங்கையில் இருக்கு இல்லையா. நீ அந்த அந்த அசுர ராஜ்யத்துக்குள்ளாரையும் அடி எடுத்து வைக்கணும். அது மட்டும் இல்லை, ராவணனுடைய அகத்திற்குள்ளார கூட நீ புகுந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ராவணனுடைய அகத்துக்குள்ளார போகணும்னா அது சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா ராவணன் மிகப்பெரிய மாயாவி சக்தி நிறைந்தவன். மற்றவர்களுடைய மனதிற்குள்ள புந்து அங்க அவர்களுக்கே தெரியாம வேலை செய்யக்கூடிய திறன் படைத்தவன் ராவணன். அப்படி இருக்கையில அவனுடைய மனதுக்குள்ள போகணும்னா இன்னும் அதற்கும் மேலான சக்தி தேவைப்படும் இல்லையா. அந்த உனக்கிட்ட தாமா இருக்கு, உன்னால மட்டும்தான் முடியும். நீ தான் அந்த வேலையை செய்யணும். உனக்கு இருக்கும் சக்தி சாமர்த்தியம் அனைத்திற்கும் இப்போ பரீட்சை வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. நீ ரொம்ப தைரியமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அப்பொழுதுதான் இந்த பூமி தாயை காப்பாற்ற முடியும். இந்த பூமி தாயின் வேதனையை நீ போக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ராவணனுடைய விவேகமற்ற செயல்னால அனைத்து உயிர்களும் துன்புறுகிறது. அதனால இந்த பூமாதா மிகவும் வேதனை அடைகிறாங்க. இந்த பூமாதாவோடைய வேதனையை தீர்க்கணும்னா இந்த செயல் நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதெல்லாம் காட்டுது. இதெல்லாம் ஆன பிறகு அந்த கோதாவரி நதி இதெல்லாம் சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா மாதாவுக்கு அவர் கண்ணு முன்னாடி வரக்கூடிய காலம் எப்படிப்பட்டது அப்படின்னு கண்ணு முன்னாடி அப்படியே ஒரு படம் போல வந்துட்டு போனது. அதாவது அசுர சாம்ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும்னா நாம ஸ்ரீராமனை விட்டு பிரிந்தாக வேண்டிய காலம் ஏற்படும், காலம் கட்டாயம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னுடைய கண் முன்னாடி வந்துட்டு போகுது. எதற்கும் தைரியமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையில மாதாவை கண்ணில் கண்ணீர் கலங்கிட்டு இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துல ஸ்ரீராமன் எழுந்து எங்க மாதாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் கோதாவரி நதிக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்ட்டு நதிக்கு வர்றாங்க. இங்க பார்த்தா அதே போல நதியில மாதா நின்றுட்டு இருக்காங்க. இது பார்த்தோன்னே அருகில் வர்றாரு. இவர்களுடைய கண் கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு ஸ்ரீராமன் கேட்குறாரு, எதற்காக வருத்தப்படுற, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு மாதா சொல்றாங்க, அதாவது நான் உங்களை விட்டு தூரமா போனாலும் என்னை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம், எனக்கு ஏதாவது நடந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பயப்பட வேண்டாம், வேதனைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாதா சொல்கிறாங்க. அதற்கு ஸ்ரீராமன் சொல்கிறாரு, உன்னை பற்றி பயப்பட மாட்டேன், ஏன்னா உனக்கு நிறைய சக்தி சாமர்த்தியம் இருக்குது, நீ எங்கே போனாலும் நீ தைரியமாக இருப்ப, உனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம 2 பேருமே ஒண்ணுதான், நீ எங்க போனாலும் உன்னுடைய உள் உணர்வு எனக்கு தெரியும், நான் எங்க இருந்தாலும் என்னுடைய உள் உணர்வு உனக்கு தெரியும். அதாவது இருவருக்கும் உள்ள காந்தி வளையம் இருவருக்கும் இருக்கு, அதனால யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல அந்த கோதாவரி நதி நீரை ஸ்ரீராமன் கையில் எடுத்து சொல்றாரு, சத்தியம் பண்ற மாதிரி, நதி மேல் சத்தியம் பண்ற மாதிரி சொல்றாரு. நீரை விட்டுக்கிட்டே சொல்றாரு, பயம் என்பது மனதில் வரவே கூடாது. என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கைங்கிற படகுல துடுப்பு போன்றவள் நீ, என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை வந்தடைஞ்சிருவேன், உன்னை சேர்ந்துருவேன், உன்னை அடைஞ்சிருவேன், நம்ம 2 பேர்த்தையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீரை விட்டுட்டு அந்த ஒரு சத்தியம் மாதிரி சொல்றாராமா.
அதற்கு சீதா தேவியும் அந்த நீரை எடுத்துட்டு சொல்கிறாங்க, நம்ம ரெண்டு பற்றியும் யாராலையும் பிரிக்க முடியாது. நான் வந்து இந்த பூமியின் வேதனையை நான் சுமக்கிறேன். ஆனால் அப்படி இருந்தாலும் உன் கண்களில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஆனந்தம், உன் கண்களில் பார்க்கக்கூடிய அந்த ஆனந்தம் நான் யாருங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்துது ஸ்ரீராமா. நம்ம இருவரே யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதா வந்து அந்த கோதாவரி நீரை அப்படியே அந்த கோதாவரி நீரில் அப்படியே கையிலேருந்து விட்டுட்டு ஒரு சத்தியம் மாதிரி சொல்கிறாங்களாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ தான் மாதா சொல்கிறாங்க, நான் வந்து சம்மதம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமன் முன்னாடியே கோதாவரி நதிக்கு சொல்கிறாங்க, நான் இதற்கு சம்மதிக்கிறேன். இந்த பூமியின் நலனுக்காக, பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களின் நன்மைக்காக நான் இந்த அசுர சாம்ராஜ்யத்திற்குள்ளார அடியெடுத்து வைப்பதற்காக நான் முழு மனதுடன் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மாதா அவங்க சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அவர்களுடைய சம்மதத்தின் பேரில் தான் ராவணனுடைய அந்த அசுர சாம்ராஜ்யத்துக்குள்ளார, ராவணனுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளார மாதாவால் பயணிக்க முடிந்தது. அதன் பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் பார்க்க இருக்கிறோம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.